ஹலோ. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு 13 ஓல்டு பாய் என்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. இவங்களுடைய கம்ப்ளைண்ட், அந்த பையன் ஸ்டண்டட் growth, ஷார்ட்டாக இருக்கான். அவனுக்கு கால் ரெண்டும் வளைவாக இருக்குது. ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. அவனை செக் பண்ணும்போது நிறைய போன்ஸ், அவனுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது தெரியுது. அவனுடைய பல்லு, அதுலேயும் சில மாறுதல் இருக்குது, நார்மலாக இல்லை. விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய டாக்டர்ஸ்ட்டை காட்டிட்டு சார், விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வைட்டமின்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்களும் வைட்டமின் டியை தவிர நல்ல டயட்டு ப்ளஸ் மற்ற வைட்டமின்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். நான் வெஜிடேரியன், அவங்க நான்வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம். இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சி பத்தலை. இந்த மாதிரி கால் வளைவு இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது வைட்டமின் டி லெவல் நார்மலாகவே இருக்குது. இருந்தாலும் இது வைட்டமின் டியினுடைய டெஃபிஷியன்சி தான், குறைவினால் வர்றது தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரியுது. திரும்ப திரும்ப 2-3 லேபில் ரிப்பீட் பண்ணி பார்க்குறோம், வேல்யூ ஏதாவது கம்மியாக இருக்குமோ அப்படின்னு. இல்லை, நார்மல் வேல்யூ தான் இருக்குது. நீங்கள் எங்கள் காலேஜை கூட்டிகிட்டு வாங்க அந்த பையனை அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு ஸ்கேன் பண்ணுறோம், அப்டோமல் ஸ்கேன். இத்தனை வருஷமாக கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கு கிட்னி, ருடிமெண்ட்ரி கிட்னி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். ருடிமெண்ட்ரி அப்படின்னா வளர்ச்சி அடையாத, ரொம்ப சின்னதாக, ஆல்மோஸ்ட் ஆப்சன்ஸ். சம்டைம்ஸ் நீங்கள் தேடி பார்க்கணும் கிட்னி இருக்கா இல்லையா, எங்கே இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ருடிமெண்ட்ரி கிட்னி அந்த பையனுக்கு. இதை அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கணும். இத்தனை வருஷமாக, மோர் தென் 5 to 6 years கண்டினியூஸாக டாக்டர்ஸ்கிட்ட பார்த்தாலும் அவங்க இது விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இது எதனால் அப்படிங்கிறத ப்ரோவ் பண்ணாமலே விட்டுட்டு கண்டினியூஸாக விட்டமின் டியை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கிட்னினால தான் இந்த டிஃபெக்ட் வந்தது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் எலும்பெல்லாம் சாஃப்ட் ஆகி, எலும்பெல்லாம் ரொம்பவுமே பெட் ஆகி, இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அவங்க கால் மாற ஆரம்பிக்குது. இது வெளிப்பக்கமும் பெண்ட் ஆகலாம், உள்பக்கமும் பெண்ட் ஆகலாம். வெளிப்பக்கம் பெண்ட் ஆனால் நடக்கிறதுல ப்ராப்ளம் வராது. பட் உள்பக்கம் பெண்ட் ஆனால் முழங்கால் ரெண்டும் இடிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ரிக்கெட்ஸ் சாதாரணமாக விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் வர்றது. விட்டமின் டி கம்மி, அதனால் கால்சியம் கம்மி. அந்த கால்சியம் போனில் போய் டெபாசிட் ஆகிறதில்ல, போன் சாஃப்ட் ஆகுது. அதனால் வெயிட் பேரிங்னால் போன்ஸ் வளைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் விட்டமின் டி கம்மி அப்படிங்கிறதுனால இருந்தாலும், என்ன காரணத்தினால விட்டமின் டி கம்மி ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது, பிளட் டெஸ்ட் பண்ணி விட்டமின் டி நார்மலாக இருக்கும் பொழுது இந்த பையனுக்கு இந்த ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை ஏன் வந்தது, கொஞ்சம் யோசித்து வேறு டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருந்தாங்க அப்படின்னா இதை எப்போவோ கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த டைப் ஆஃப் ரிக்கெட்ஸ் கிட்னி ப்ராப்ளத்தினால வர்றதுனால இதை ரீனல் ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆஸ்டியோ டிஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லலாம், ரீனல் ஆஸ்டியோ டிஸ்ட்ரஃபின்னு சொல்லலாம். ஆஸ்டியோ டிஸ்ட்ரஃபி அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்ம். அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால மினரல்ஸ், கால்சியம், ஃபாஸ்பரஸ், இந்த மினரல்ஸினுடைய ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு போன் ப்ராப்ளம், ஒரு போன் டிசீஸ். இதை ஆஸ்டியோ டிஸ்ட்ரஃபின்னு சொல்லலாம், இல்லை ரீனல் ஆஸ்டியோ டிஸ்ட்ரஃபின்னு சொல்லலாம். இந்த டைப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்குற விட்டமின் டியை கொடுக்காம வேறு ஒரு ஃபார்மில் இருக்கிற ஒரு விட்டமின் டியை கொடுக்கணும். அப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தாலும் நம்ம என்ன ஃபார்மில் அந்த விட்டமின் டியை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. அப்போ நிறைய ஃபார்ம்ஸ் விட்டமின் டி இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ புரிய ஆரம்பிக்குது. இதில் நமக்கு என்ன ஃபார்ம் தேவை, மேலோட்டமாக ஏதாவது ஒரு விட்டமின் டி ப்ரிப்பரேஷனை கொடுக்காம
இவருக்கு இந்த விட்டமின் டியை எந்த ஃபார்மில் கொடுத்தாதான் இவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து கொடுக்கணும். இந்த பையனுக்கு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஃபார்மில் இருக்கிற விட்டமின் டியை கொடுத்த ஆரம்பித்தோம். பட் இந்த டிஸ்ஃபிகர்மெண்ட், இந்த போன்ஸ் இந்த மாதிரி வளைஞ்சதை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல. இன்டைரக்டாக இன்னொரு விஷயம் இதில் தெரியுது. என்ன அப்படின்னா, ருடிமெண்ட்ரி கிட்னி, எல்லாருக்கும் 2 கிட்னி இருக்குது. அந்த ஒவ்வொரு கிட்னியினுடைய சைஸும் பார்த்தோம்னா ஒரு 10 to 14 சென்டிமீட்டர் ஹைட்டு, ஒரு 2 இன்ச் அகலம், ஒரு 2 இன்ச் திக்னஸ், அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கிட்னி. இந்த 2 கிட்னியும் செய்கிற வேலையை இந்த ருடிமெண்ட்ரி கிட்னி தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு கிட்னி இருக்குது. அந்த சைஸுக்கு கிட்னி இருந்தால் கூட ஏதோ வேலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த பையனுக்கு இந்த லெவலில் கிட்னி ஃபெயிலியர் இதுவரைக்கும் ஏன் வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பட் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அஃப்கோர்ஸ் இந்த பையன் ரொம்ப வருஷம் அதுக்கப்புறமும் உயிரோடு இருந்தான். இப்போ அவன் இறந்துட்டான் சமீபத்தில். இது கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு 13-14 வயசு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கூட அவன் உயிரோடு இருந்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் வர ஆரம்பிச்சிது. கிரியாட்டினின், யூரியா இதெல்லாம் ரைஸ் ஆகி இந்த பிரச்சனையினால் இந்த பையன் இறந்து போயிட்டான். இந்த பேஷண்ட் மூலிமா நமக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஒன்று, நான் சொன்ன மாதிரி சைஸ் ஆஃப் த கிட்னி சின்னதாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது, பிளட் லெவலில் விட்டமின் டி நார்மலாக இருந்தாலும் அவனுக்கு டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அது எதனால் வந்ததுன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும், கண்டுபிடிச்சாகணும். அடுத்தது, எல்லாருக்கும் கொடுக்குற விட்டமின் டி அந்த ஃபார்ம்லேயே இவனுக்கு கொடுத்தா வேலை செய்யலை அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த ஃபேமிலிக்கு இத்தனை வருஷமாக இப்படி ஒரு ப்ராப்ளம் இந்த பையனுக்கு இருக்குன்னு தெரியாமல் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு திருப்தி என்னென்னா, அட்லீஸ்ட் இதனால தான் இப்படி வந்திருக்கு அப்படின்னு இத்தனை வருஷம் கழித்து கண்டுபிடிச்சோமே அப்படிங்கிற ஒரு திருப்தி அந்த ஃபேமிலிக்கு வந்தது. பட் நினச்ச அளவுக்கு அவனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க முடியல. ஸோ நம்ம எந்த கேஸையும் வெரி கேஷுவலாக மேலோட்டமாக எல்லாத்தையும் பார்க்காம, எல்லாரும் செஞ்சதையே திருப்பி திருப்பி செய்யாமல், வேறு என்ன காரணம் இருக்குன்னு பார்த்து அந்த காரணம் இந்த பையனுக்கு இருக்கா அப்படின்னு அது கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ விட்டமின் டி மெட்டபாலிசம், விட்டமின் டி எவ்வளவு சாப்பிட்டாலும் கிட்னி சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அத்தனை விட்டமினும் வேஸ்ட். கிட்னிங்கிறது வெறும் ஒரு யூரின் ஃபார்ம் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி கிடையாது. அதனுடைய ஃபங்க்ஷன் வெறும் யூரினை உண்டாக்குறது மட்டும் இல்லை, நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. கிட்னிக்குன்னு சில ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். சிகப்பு இரத்த அணுக்களை போன் மேரோ உண்டாக்குறதுக்கு தூண்டி விடக்கூடிய ஒரு ஹார்மோன். இதை தவிர ரெனின் ஆஞ்சியோடென்சின் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸும் அதில் இருக்குது. இந்த விட்டமின் டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வைட்டமினாக நம்ம உடம்புக்குள்ளே போகிறத ஒரு ஹார்மோனாக மாற்றுறது கிட்னி. வைட்டமின்ஸ் நம்ம உணவுலேருந்து எடுத்துக்கிறோம், அது வைட்டமினாகவே உடம்புல போய் சேர்ந்து அதனுடைய வேலை செய்யுது. ஆனால் வைட்டமின் டி மட்டும் நீங்கள் வைட்டமினாக எடுத்தாலும் அது உடம்புல வேலை செய்யும் பொழுது அது ஹார்மோனாக மாறி வேலை செய்யுது. அந்த ஹார்மோனாக மாற்றுறது கிட்னி. அப்போ கிட்னி ஃபெயிலியர் இல்லை கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இரத்த அணுக்கள் கம்மியாகும், அனீமிக் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் வரும். இந்த டைப் ஆஃப் ரிக்கெட்ஸுக்கு ரீனல் ரிக்கெட்ஸ் ஆர் ரீனல் ஆஸ்டியோடிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12 இது ரெண்டுமே வெரி இன்ட்ரெஸ்டிங்கான 2 வைட்டமின்ஸ். விட்டமின் டிக்கு முக்கியமான ஒரு விஷயம் சூரிய ஒளி. சூரிய ஒளியை நம்ம உடம்பு வாங்கி விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியும். அந்த ப்ரொடக்ஷனில் இருந்து டிரான்ஸ்போர்ட்டு, கன்வர்ஷன், அது என்னவா மாறுது, என்ன ஃபார்மாக மாறுது, எப்படி சுற்றிட்டு இருக்கு, பிளட் லெவல் எவ்வளவு, பிளட் லெவல் நார்மலாக இருந்தாலும் கிட்னியில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நார்மல் பிளட் லெவலுக்கு கூட அவங்க டெஃபிஷியண்ட்டாக ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். விட்டமின்ஸுக்கும் ஹார்மோன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? விட்டமின் நம்ம ஃபுட்லேருந்து எடுத்துக்கிறோம், ஹார்மோன் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. ஒரு இடத்துல உற்பத்தி ஆகிற ஹார்மோன் எல்லா இடத்துக்கும் பிளட் மூலியமாக போய் வேலை செய்யுது.
அது ஹார்மோன்ஸ். அப்போது இந்த விட்டமின் ஃபுட் வழியாக உள்ளே போய் கிட்னி அதை ஹார்மோனாக கன்வெர்ட் பண்ணி அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் அனுப்புது. இந்த மெக்கானிசம் எப்படி நடக்குது, எப்படி இது கன்வர்ஷன் ஆகுது, என்னென்ன உறுப்புகள்லாம் இந்த மெட்டபாலிசத்தில் எந்தெந்த உறுப்புகள்லாம் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் கேஸ், அந்த கேஸை வெறும் ரிக்கெட்ஸ் அப்படின்னே பார்த்துட்டு இருந்திருக்காங்க 14 வருஷம். அதை ப்ரோப் பண்ணணும்னு நினச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதனுடைய காரணம் கிட்னி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை, அதில் பல உறுப்புகள் இன்வால்வ் ஆகிருக்கு. அது என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐ எம் டாக்டர் பாலசுப்ரமணியன்.